வணக்கம். இது தேனி ஸ்ரீராம ஜோதிட மையம் பதிவு. இந்த பதிவு இப்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பதிவு பொறுத்தளவில் நம்ம லைவில் போடும்போது 160% திருமணத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. திருமணம் எனக்கு எப்பொழுது நடக்கும், திருமணம் எப்பொழுது நடக்கும்ன்றது கேட்குறாங்க. திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய ஜாதக ரீதியாக 12 பாவகங்கள் அடிப்படையிலும் திருமணம் நடக்கலாம். 12 பாவங்கள் அங்கும்போது முதலில் 1ஆம் பாவத்தின் அடிப்படையில் ஒரு மனிதருக்கு திருமணமானால் அங்கே திருமணம் மட்டும்தான் நடக்கும், மற்ற செயல்பாடு அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அடுத்தாப்புல அந்த 2ஆம் பாவத்தின் அடிப்படையிலும் ஒரு திருமணம். 2ஆம் பாவம்ங்கிறது குடும்பத்துக்கு ஒரு மருமக வேணும், இல்லாட்டி ஒரு மருமகன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படையில் பண வரவுக்காக வேண்டி நம்மளுடைய குடும்ப விருத்திக்காக வேண்டி ஒரு திருமணத்தை அந்த 2ஆம் பாவத்தின் அடிப்படையில் அந்த ஒரு திருமணம் நடக்கும். அடுத்தாப்புல 3ஆம் பாவம் ஒரு சப்போர்ட் பண்ண திருமணத்துக்கு. 3ஆம் பாவம் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுமெண்டா, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதர்களுக்கு 3ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணும்போது வீரியம் கூடும், கொஞ்சம் குசும்புத்தனமும் கூடும். அதனுடைய அடிப்படையில் ஒரு திருமணத்தை கொடுக்கும். உடனே நல்ல திருமணம் தான் அந்த 3ஆம் பாவத்தின் அடிப்படையில் அந்த திருமணம் கொடுக்கும். அடுத்து 4ஆம் பாவம். 4ஆம் பாவங்கிறது வந்து சொத்து சுகம், வண்டி வாகனங்கள், நம்மளுடைய வீடு, இந்த மாதிரி அடிப்படையில் ஒரு திருமணம் நடக்கலாம். 5ஆம் பாவம் தான் திருமணம், அதாவது அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி காதல் வயப்பட்டு அந்த காதல் ரீதியாக அந்த 5ஆம் பாவம் ஒரு திருமணத்துக்கு கொடுக்கும். திருமணத்துக்கு கொடுத்துட்டாலும் உடனே திருமணமானோடனே குழந்தை பாக்கியம் மற்றும் மகிழ்ச்சி, நல்ல ஒரு சிந்தனைகள், நல்ல ஒரு திறமை, இந்த மாதிரி அடிப்படையில் ஒரு திருமணம் கொடுக்கும் 5ஆம் பாவம். சரிங்களா? அடுத்தாப்புல 6ஆம் பாவத்துலேயும் திருமணம் நடக்குது. 6ஆம் பாவத்தில் திருமணம் தான் பிரச்சனைக்குரிய திருமணம். 6ஆம் பாவத்தில் திருமணமானோடனே பாருங்கள், இந்த 6ஆம் பாவத்தில் திருமணம் பண்ணவங்களே நல்லா கேட்டு பாருங்கள். 6ஆம் பாவம் அடிப்படையில் திருமணம் பண்ணவங்க அன்றைக்கே வந்து பிரச்சனை தான். அன்றைக்கே ஏதாவது ஒரு துர்க்க காரியங்கள், ஒரு சங்கடமான சூழ்நிலைகள், மற்ற என்னடா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சங்கடமான திருமணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி விலகக்கூடிய தன்மைகளும், மற்ற பிரச்சனைக்குரிய தன்மை, சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி அடிப்படையில் அந்த 6ஆம் பாவம் ஒரு திருமணத்தை கொடுக்கும். அடுத்தாப்புல ஒரு மனிதனுக்கு வந்து அந்த 7ஆம் பாவம், 6ஆம் பாவம் அடுத்தாப்புல அந்த 7ஆம் பாவம் தான். 7ஆம் பாவம் அது திருமணம், அது உண்மையான காமத்தின் அடிப்படையில் வரக்கூடிய திருமணம். அது 7ஆம் பாவம் ஒரு மனிதனுக்கு வந்து அந்த 180 டிகிரிக்குள்ள ஒரு கோள் இயக்கும் போது அந்த திருமணம் வந்து உண்மையிலே அது நல்ல திருமணம் தான். அது இயற்கை சுவராக இருந்தாலும் இயற்கை பாய்வாக இருந்தாலும் அந்த 7ஆம் பாவத்தின் அடிப்படையில் அந்த காமத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு திருமணத்தை கொடுக்கும். அந்த திருமணத்திலேயும் உடனே நல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல அதாவது உண்ணியமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த பாசம், கணவன் மேலே மனைவி, மனைவி மேலே கணவன், நிறைய பாசம், அவங்களுடைய சிந்தனைகள், ஒரு கவர்ச்சித்தன்மையான சிந்தனைகள், உடனே அந்த குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சிந்தனைகள், இதெல்லாம் வரும் அந்த 7ஆம் பாவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய திருமணம். அடுத்து 8ஆம் பாவம் ஒரு திருமணம் கொடுக்கும். இது கொஞ்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதோடைய பாவ ரீதியாக பார்க்கும்போது இந்த 8ஆம் பாவத்தின் திருமணம் ஒரு சில மகிழ்ச்சியும் கொடுக்கும், அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அதே நேரத்தில் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் இது கொடுக்கக்கூடிய அடிப்படையில் அந்த திருமணம் 8ஆம் பாவத்தின் அடிப்படையில் ஒரு திருமணம் நடக்கலாம். அடுத்தாப்புல 9ஆம் பாவம் வேலை செய்யும் பொழுது, இப்போ உங்கள் மகனோ அல்லது மகளோ வெளியூரில் வேலை செய்வாங்க. அவங்க வேலை செஞ்சு அந்த வேலையோட பிரச்சனையாக இங்கே வந்துடுவாங்க. வந்துட்டாலும் அதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த திருமணம்ங்கிறது சொல்லக்கூடியது கொஞ்சம் தாமதமாகும். அதாவது சரி வந்தாச்சு, ஒரு திருமணத்தை முடிச்சுட்டு நம்ம கையோடு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த 9ஆம் பாவத்தின் அடிப்படையில் திருமணமானோடனே வெளியூர், வெளியுலகம், வெளிநாடு, இந்த மாதிரி திருமணமானோடனே அவங்க கிளம்பி வெளிநாடு, வெளியூரெல்லாம், வெளியுலகெல்லாம் சுற்றக்கூடிய அமைப்பில் வந்துடுவாங்க. அடுத்தாப்புல அந்த 10ஆம் பாவம், 10ஆம் பாவத்தின் அடிப்படையில் ஒரு திருமணம். 10ஆம் பாவம் எப்படி திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அது தொழில் ரீதியாக
மற்றும் அவங்க பேரு புகழ் அந்தஸ்து அவங்களுடைய குல விருத்திக்காக ஒரு திருமணம் 10ஆம் பாவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய திருமணம் நல்ல திருமணம். திருமணமான தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் இந்த மாதிரி ஒரு பேரும் புகழும் அடையக்கூடிய திருமணம் அந்த 10ஆம் பாவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய திருமணம். அடுத்தாப்புல இந்த 11ஆம் பாவம் ஒன்று வேலை செய்யும். 11ஆம் பாவங்கிறது ஒரு மனிதருக்கு என்றைக்குமே வெற்றி, முயற்சி, லட்சியம், குறிக்கோள் இதோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு அந்த 11ஆம் பாவத்தின் அடிப்படையில் திருமணம் நடக்கும். அவங்க ஏதாவது ஒரு லட்சியம் வச்சுருப்பாங்க. நம்ம திருமணம் பண்ணால் இந்த மாதிரி தான் நம்ம திருமணம் பண்ணணும், இவங்கள தான் நம்ம திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சியத்தோடு வாழ்வாங்க. அது எவ்வளோ நாட்கள் ஆச்சு, எவ்வளோ நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இவங்கள தான் நம்ம திருமணம் பண்ணணுன்ற ஒரு லட்சியத்தோடு வாழக்கூடிய அமைப்பு அந்த 11ஆம் பாவம் கொடுத்துரும். இது ஒரு நல்ல திருமணம் தான், சிறப்பான திருமணம் தான். 11ஆம் பாவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய திருமணம் ஒரு நல்ல திருமணம் தான். அடுத்தாப்புல 12ஆம் பாவங்கிறது பார்த்திங்களா, 12ஆம் பாவம் திருமணம் அது கொஞ்சம் டேஞ்சரான திருமணம் தான். அது பாவக ரீதியாக 12ஆம் பாவத்தில் எந்த கோள் இயக்குது, இந்த பாவகம் நல்ல பாவகமாக 12ஆம் பாவங்கிறது நல்ல கோள் இயக்குதா அப்படின்றலாம் பார்க்கணும். அந்த 12ஆம் பாவத்தின் அடிப்படையில் தீய கோள்கள் இருந்தால், அது 12ஆம் பாவ திசை சரியில்லாமல் இருந்துட்டாலும் உடனே கல்யாணம் ஆனோடனே பிரச்சனை ஆகணும், பிரிவினை வரணும், விட்டுட்டு ஓடணும், இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் திருமணம் நடக்கும். திருமணம் அதாவது 12ஆம் பாவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய திருமணம் அது கொஞ்சம் கஷ்டமான திருமணம் தான். அதே மாதிரியே நல்ல சுபத்தன்மையில் அந்த 12ஆம் பாவத்தில் ஒரு கோள் இருந்து திருமணம் பண்ணனா அவங்களுடைய ஜாதக ரீதியாக அவங்க கொஞ்சம் அதாவது என்ன கொஞ்சம் பிரிஞ்சு வாழக்கூடிய தன்மைகள் இருக்கும். அது நல்ல கோள் சுபத்தன்மையில் இருந்துச்சுன்னா கணவன் ஒரு பக்கம் வேலை செய்வாங்க, மனைவி ஒரு பக்கம் வேலை செய்வாங்க, அப்போ கேப்பிட்டு கூடிக்கிறவாங்க வந்துக்கிறவாங்க. இந்த மாதிரி தன்மையில் அந்த 12ஆம் பாவம் திருமணம் கொடுக்கும். இது பொதுவாக நல்ல கோள் இருந்துச்சுன்னா அருமையான திருமணம் தான். அது தீய கோள்கள் இருந்துச்சுன்னா விட்டுட்டு ஓடி போகக்கூடிய திருமணம் அமைப்பில் இருக்குது. அதே மாதிரி பிரிவினையை கொடுக்கக்கூடிய திருமணம், மன கஷ்டங்களும் வருத்தங்களும் நஷ்டங்களும் எல்லாமே கொடுக்கும் இந்த 12ஆம் பாவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய திருமணம். இது கொஞ்சம் டேஞ்சரான திருமணம் தான். ஆக மொத்தம் திருமணம் காலங்கள் எப்போவுமே திருமண காலங்களும் தான். இந்த ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த பாவம் வேலை செஞ்சால் தான் திருமணம், அந்த பாவம் வேலை செஞ்சால் தான் திருமணம்ன்றலாம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு 12 பாவகத்தின் அடிப்படையிலும் திருமணத்தை கொடுக்கும். சரிங்களா? அந்த திருமணத்தின் அடிப்படையில் நீங்கள் திருமணம் பண்ணலாம், திருமணம் பட்டு மகிழ்ச்சியோடு வாழலாம். கணவன் மனைவி வாழ்க்கை என்பது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தேவை. அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லை என்றால் நிச்சயமாக வாழ முடியாது. கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டு, மனைவிக்கு கணவன் கட்டுப்பட்டு வாழ்ந்தாலே அதுவும் மிக சிறப்பான ஒரு திருமணம் தாங்க. பொதுவாக இந்த திருமண ரீதியாக பார்க்கக்கூடியது 10 பொருத்தம் பார்ப்பாங்க. 10 பொருத்தம்ங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமாக கிடையாதுங்க. 10 பொருத்தத்தை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கி 10 பொருத்தம் பக்காவாக பார்த்து திருமணம் பண்ணவங்களாம் இன்றைக்கி கோர்ட்லேயே ட்ரைவிஸ் வாங்கி நிற்கிறாங்க. சரிங்களா? நம்மளுடைய திசாபுத்தி காலங்கள் எப்படி இருக்குது, நம்ம திசாபுத்தி காலங்கள் ரீதியாக நம்ம பார்த்து திருமணம் பண்ணி வாழ்ந்தாலே அதுவே ஒரு மிக சிறப்பான திருமணமாக அமையட்டும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றிங்கய்யா, நன்றி, வணக்கம்.